ஹலோ ஆல் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? பஞ்சன்ட். பஞ்சன்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்சஸை ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு பயன்பாட்டிற்காக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளோட சென்ஸை இம்பேக்ட் பண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, சரிங்களா? அதே மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசைஸ் வைக்கிறோம், அந்த மாதிரியான லாங்குவேஜ்க்குமே வந்து இந்த வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்மெல் இருக்குது, டேஸ்ட் இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிமுலேட் பண்ணுது, இன்டென்ஸாக இருக்குது, ஆக்யூரேட் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னா ஸ்டிங்கிங்கிறது ஒரு பர்னிங் சென்சேஷன் கொடுக்குறது, ஓகேங்களா? நம்ம ஸ்மெல் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட சென்சஸை ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்ரெட்டன் அப்படிங்கிறது இதுதான் ஸ்பெல்லிங், ஓகேங்களா? இதை இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து ஃபிசிக்கலாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவே கிரிட்டிசிசம் சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்மளோட கமெண்ட்ரி ஆகட்டும், இல்லை எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப அவங்களுடைய கிரிட்டிசிசம் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக மென்டலி நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அப்படின்னாலுமே பஞ்சன்ட்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ வந்துட்டு இதுக்கான க்ளூ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பஞ்சன்ட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அர்ஜென்ட் அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்பும்போது தான் நம்மளோட சென்ஸை இம்பேக்ட் பண்ணுற மாதிரியான அரோமாஸ் வந்து நமக்கு வந்து ரிசீவ் பண்ணுவோம், இல்லைங்களா? ஸோ வந்து அது ஒரு க்ளூவோட மேட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரிட்டிசிசமும் நம்ம அர்ஜென்ட்டாக கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அந்த க்ளூவோடய இதை மேட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக இந்த வேர்ட் வந்து அட்ஜெக்டிவ் நவுனை குவாலிஃபை பண்ணுற ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ அர்ஜென்ட்டாக நம்ம வெளியே கிளம்பும்போது நம்ம சென்ஸை இம்பேக்ட் பண்ணுற மாதிரியான அரோமாவை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அதே மாதிரி அர்ஜென்ட்டாக நம்ம கிளம்பலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த க்ளூவோட அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரீகேப் செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒப்பஸ்கேட், சரிங்களா? இந்த வேர்டு இப்படி தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதாவது டெலிபரேட்டாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது, அன்கிளியராகவே ஒரு விஷயத்த வச்சுக்க ட்ரை பண்ணுறது, ஓகேங்களா? டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்துறது தான் வந்து ஒப்பஸ்கேட், ஓகேங்களா? அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளான இஷ்யூ இருக்கும், அதை காம்ப்ளிகேட் ஆக்கலாம், சரிங்களா? ஆக்சுவல் ட்ரூத்தை ஹைட் பண்ணாலுமே அது காம்ப்ளிகேட்டாக நமக்கு தெரியும், இல்லைங்களா? அதே மாதிரி வேகான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, வேக்னா அன்கிளியரான டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது ஆப்வியஸாகவே அது நமக்கு வந்து அன்கிளியராக தான் நமக்கு தெரியும், சரிங்களா? காம்ப்ளிகேட் லாங்குவேஜில் கன்வே பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி வேணும்னே வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம பண்ணுறது தான் வந்து ஒப்பஸ்கேட், ஓகேங்களா? இதுக்கான க்ளூ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, பஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா அது கேட் வரைக்குமே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை கிளியராக பார்க்க முடியாது, சரிங்களா? அன்கிளியராக இருக்கும். அந்த க்ளூவோட இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்கிறதுக்குமே கஷ்டமாக இருக்கும், அந்த பஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.